இந்த கிளாஸில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா கோபோ கலெக்டில் பேஸ்லைன் சர்வே எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அதுக்கு முதல்ல ஷீட்டை வந்துட்டு ரெடி பண்ணணும். ஷீட்டு வந்துட்டு இப்போ ஃபீல்டு டீம் இப்போது நம்ம படிக்கும்போது ஒரு 4-5 பேர் சேர்த்துக்கிட்டு ஸ்டடி ஏரியாவை பேஸ்லைன் சர்வே எடுக்க போவோம். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 5 பேர் அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த 5 பேருக்கான நம்ம டூல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கான ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் இதை கொடுக்க போகிறோம். இப்போது நம்ம பேஸ்லைனுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம முதல்ல கோபோ கலெக்டில் சீட்டாக போடுவோம். அதை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஃபீல்டில் போயிட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். சரியா? கண்டினியூ பண்ணுங்கள். நான் முதல்ல வந்துட்டு கோபோ கலெக்ட் இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கோபோ கலெக்ட் வந்துட்டு லாகின் யூஸ் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது சர்வே கிட்டு, இதுதான் நம்ம சர்வே எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான கிட் எடுத்து வச்சுருக்கிறேன். சரியா? 2 டீட்டெயில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை தான் நம்ம இதில் உள்ள டீட்டெயிலை அப்படியே நம்ம இங்கே சீட்டாக ரெடி பண்ண போகிறோம், டூலாக ரெடி பண்ண போகிறோம். சரியா? ஓகேவா? பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு கோபோ வந்துட்டு லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணிட்டோம். தென் ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நியூ ஷீட்டு, இதில் போயிட்டு ஹவுஸ் ஹோல்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னே போட்டுங்க. ஹவுஸ் ஹோல்டு இன்ஃபர்மேஷன் பேஸ் லைன் சர்வே. ஓகே, இங்கே செக்டார் வந்துட்டு எஜுகேஷன், இங்கே வந்துட்டு இந்தியா கொடுக்குறோம். கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். இங்கே ஷீட் வந்துருச்சு. சரியா? முதல்ல நேம் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்டு ஹெட், இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இது வந்துட்டு இந்த டோட்டல் இருக்குல்ல, இதோட ஹெட்டு ஹவுஸ் ஹோல்டு இன்ஃபர்மேஷன். ஓகேவா? நேமு, ஃபார்மர் நேமு, கேஸ்ட்டு, மொபைல் நம்பரு, இதெல்லாம் இருக்கிற டீட்டெயில் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஹவுஸ் ஹோல்டுன்னு வந்துடும். இதில் போயிட்டு ப்ளஸ் மார்க் இருக்குல்ல, ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணுறோம். ஆட் கொஸ்டின், இங்கே முதல்ல இந்த இதை காப்பி பண்ணிக்கிறோம். சரியா? இதை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். சாரி, நம்பரும் போட்டுக்கோங்க. சரியா? இதில் போய்ட்டு ஆட் கொஸ்டின், இதில் வந்துட்டு நேம் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்டு ஹெட் அப்படின்னா நம்ம லெட்டர்ஸில் தான் டைப் பண்ண போகிறோம். ஓகேவா? இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. லெட்டர்ஸ் அப்படிங்கும்போது டெக்ஸ்ட்டு. சரியா? டெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன? ஃபாதர்ஸ் ஹஸ்பண்ட் நேம். சில பேர் விடோவாக இருக்கலாம், அவங்க வந்துட்டு அப்பா நேமே கொடுப்பாங்க சில. அந்த மாதிரி இதில் வந்துட்டு நம்ம இந்த டீட்டெயில் கொடுத்துக்கிறது, ஹஸ்பண்ட் நேமு, ஃபாதர் நேம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறது நல்லது. 2 தனித்தனியாக. இதுவும் நேமும் டெக்ஸ்ட்டு தான் வரப்போகுது. தேர்டு வந்துட்டு காஸ்ட்டு. காஸ்ட் ஆஃப் கேட்டகரி. சரியா? காஸ்ட்டு இது நிறைய பேர் போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைன்னா விட்டுருங்க. சரியா? இதில் வந்துட்டு எப்படியா இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க ஒரு காஸ்ட்டை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க அந்த குடும்பத்தில். அப்படிங்கும்போது செலக்ட் 1, செலக்ட் மெனி அப்படிங்கிறது கொடுக்க வேண்டாம், செலக்ட் 1. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, இதை பொறுத்த வரையிலும் நம்ம ஏன் இதை கொடுக்குறோம் அப்படின்னா எஸ்சி கேட்டகரிக்கும் எஸ்டி கேட்டகரிக்கும் நிறைய ஆஃபர்ஸு இப்போது கவர்மெண்ட்டில் அலாட் ஆகுது. அலாட் ஆகும்போது ப்ராஜெக்ட்டுன்னு நம்ம ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டீட்டெயில் கேட்குறதுங்கிறது கம்பல்சரி அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதனால் அவசியம் வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் நம்ம கேதர் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. சரியா? இதுவும் கொடுத்துக்கலாம். வேறு எதாவது காஸ்ட்டு இப்போது தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே இதிலே கவர் ஆகிடும். நிறைய காஸ்ட்டு இதில் விட்டு போயிருக்கலாம், அதில் வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுனால, எக்ஸசைஸ் அப்படிங்கிறதுனால இப்போது இது மட்டும் கொடுக்குறோம். சரியா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வேணால் எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த இதில்
நெக்ஸ்ட் வந்துட்டு மொபைல் நம்பர் சரியா. இது வந்துட்டு நம்பர்ஸில் கொடுக்க போகிறோம். நம்பர்ஸ் அப்படிங்கும்போது இந்த நம்பர் இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஆதார் கார்டு அப்படிங்கும்போது ஆதார் கார்டு வந்துட்டு நம்பர்ஸில் தான் வரும். நம்பர்ஸில் வருது அப்படிங்கும்போது அது வந்து 12 to 14 டிஜிட் நம்பர் வருது. அது வந்துட்டு எடுத்துக்க மாட்டேங்குது. அதனால் டெக்ஸ்ட்டு அப்படிங்கிறது ஆதார் கார்டுக்கு ஓகே, நம்பர்ஸ் ஃபோன் நம்பருக்கு இந்த நம்பரே போதுமானது சரியா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ். இதில் வந்து கொஸ்டின் இது கொஞ்சம் பார்த்துங்க கரெக்டாக. இதில் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்துட்டு நல்லா கேட்டுங்க. இங்கே வந்துட்டு இதை 2 இதுவாக பிரிக்க போகிறோம் சரியா. 2 இதுவாக பிரிக்க போகிறோம். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு மல்டி செலெக்ஷனாக கொடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மேலும் இருப்பாங்க, ஃபீமேலும் இருப்பாங்க, சில்ட்ரன்ஸும் இருப்பாங்க சில வீட்டில். அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்துட்டு மல்டி கொஸ்டினரியாக இதை க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் என்ன கொடுக்க போகிறோம்னா செலக்ட் மெனின்னு கொடுக்க போகிறோம். இதில் வந்துட்டு மேலு, ஃபீமேல், அடுத்தது சில்ட்ரன்ஸு பிலோ 14 அபோவ் 14 பொறுத்தவரையிலும் நம்ம பெரிய பசங்களாக வச்சுக்கலாம் நம்ம. அப்படிங்கும்போது இது ஓகே சரியா. இது இப்படி இருக்குது. ஏன் நம்ம இதுலேயே வந்துட்டு இந்த மேலோட இது டோட்டல் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னா இதை ஃபேமிலி மெம்பர்னு பார்த்துப்போம். ஏன் இது வந்துட்டு நம்பர்ஸாக போட முடியல, மேல் எத்தனை பேர் ஃபீமேல் எத்தனை பேர்னா இது வந்துட்டு சர்வே கொஸ்டின். மேல்னா மேல் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும், ஃபீமேல்னா ஃபீமேல் மட்டும்தான். அதனால தான் இது மல்டி கொஸ்டின் கிடையாது, டபுள் கொஸ்டின். இதை தான் நம்ம உடைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் இங்கே போட்டுட்டு ப்ராக்கெட்டில் மேல் ஓகேவா. இங்கே போயிட்டு இங்கே நம்பர்ஸ் கொடுக்குறோம். இதில் வந்துட்டு இங்கே தான் நம்ம கொஸ்டின் ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். கொஸ்டினுக்கு ஸ்கிப் லாஜிக் என்னத்துக்கு கொடுக்க போகிறோம்னா, மேல்னு செலக்ட் பண்ணிட்டா இந்த கொஸ்டின் வரணும், ஃபீமேல் செலக்ட் பண்ணால் இந்த கொஸ்டின் இந்த இது வரக்கூடாது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபேமிலி மெம்பரில் மேலுன்னு இருந்தால் இது வரணும். இங்கே பார்த்தீங்களா மேல் வந்துருச்சு. இதுதான் மேலோட அது குவான்டிட்டி கொடுக்க போகிறோம். அடுத்தது காப்பி. இங்கே இருக்குது காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே நல்லா பாருங்கள், இதெல்லாம் இருக்குல்ல காப்பி அப்படின்னா டூப்ளிகேட் வந்துடும். இதில் ஃபீமேல்னு போட போகிறோம். போட்டாச்சு. இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான். இதில் போயிட்டு லாஜிக் மாற்றணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸ்கிப் லாஜிக்கில் போயிட்டு ஃபீமேல் கொடுக்கணும் சரியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ப்ளஸ் மார்க் கொடுத்துட்டு அகைன் சில்ட்ரன்ஸ். இந்த 14 இயர்ஸ் அப்படிங்கிறத அவசியம் அதை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா சர்வே பண்ணும்போது அது வந்துட்டு நிறைய இடத்துல லாஜிக்கல் மிஸ்டேக்காக இருக்கும். இப்போ போயிட்டு இதில் வந்து சில்ட்ரன்ஸ் மாற்றிட்டோம். அப்பப்போ சேவ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் ஃபேமிலி லிட்ரேட்டும் இதே மாதிரியே தான் கொடுக்கணும் சரியா. கொடுக்குறோம். வேண்டாம், நம்ம இதே மாதிரி தானே பண்ண போகிறோம், புதுசாகவே பண்ணிடலாம் சரியா. பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறோம். லிட்ரேட்டு இதுவும் தனித்தனி கொஸ்டின்ஸாக மாற்ற போகிறோம் சரியா. நல்லா கவனமாக பாருங்கள். அந்தந்த கேட்டகரிக்கு தனியாக நம்பர்ஸும் கேட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறனால நம்பரும் கேட்டிருக்காங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திரும்ப இந்த கொஸ்டினையும் உடைக்க போகிறோம் சரியா. இஃப் யூ செலக்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்துக்கோங்க. செலக்ட் வந்துட்டு இதில் என்ன பண்ண போகிறோம், லிட்டரேட் அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறோம். நம்பர்ஸ்
இதுன்னு போட போகிறோம். சரியா? இதில் போயிட்டு நம்பர்ஸ் கொடுக்குறோம். இங்கே போயிட்டு லாஜிக் கொடுக்கணும், அவசியம் லாஜிக் கொடுக்கணும். இதில் போயிட்டு நம்பர்ஸு லிட்ரேட் இருந்தால் இது வரணும். அடுத்தது இதையும் உடைக்க போகிறோம். காப்பி ஆஃப் எடுத்துட்டோம். இதில் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் இங்கே லாஜிக் மாற்றணும். லாஜிக் மாற்றிட்டோம். சரியா? சேவ் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஹவுஸ் ஹோல்டு இன்ஃபர்மேஷன் எப்படி ஆட் பண்ணுறது, அதுக்கு லாஜிக்கெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தடுத்த இது வந்துட்டு பார்ப்போம். ஃபைனலாக இந்த பேஸ்லைன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் அடுத்தடுத்த பற்றி பார்ப்போம். சரியா? வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவசியமாக. ஓகே, தேங்க்யூ.